திவ்யதீக்கு இதுவை சொர்க்கம் ஜபமே ஜீவ ஜபம் ஜெய திவ்யதீக்கு இதுவை சொர்க்கம் இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூரெல்லாம் நீக்கிவிடும் சடையில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மாட்டும் காத்திருக்கும் ஜபமே ஜீவ ஜபம் ஜெய திவ்யதீக்கு இதுவை சொர்க்கம் ஜபமே ஜீவ ஜபம் ஜெய திவ்யதீக்கு இதுவை சொர்க்கம் புக்கத்தோரே ஒரு மௌகமா வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும் ஜபமே ஜீவ ஜபம் ஜெய திவ்யதீக்கு இதுவே சொர்க்கம் ஜபமே ஜீவ ஜபம் ஜெய திவ்யதீக்கு இதுவே சொர்க்கம். ஆமென். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இம்மட்டுமாக ஜெபிக்க ஜெயிக்க எங்கள் பலகீனங்களிலே ஆண்டவரே எங்களுடைய பலகீனங்களை குறித்து பரிதவிக்கிறதான பிரதான ஆசாரி நாயகம் உம்முடைய கிருபையை வழங்க பண்ணி நித்தமும் நடத்துவது உதவிக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே சொல்லத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்கள் பலனாயிருக்கிறீர்கள். அதற்காக சோதரம் 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 வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தத்தை கேட்டு அநேகரிடத்திலே வந்து ஆண்டவரை உம்மோடு ஐக்கியப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். விதமாக இந்த காலங்களிலே பார்க்கும்போது எத்தனையோ விதமான நிலைகளிலே ஆண்டவரே ஆண்டவரே விதமான நிலையிலே தகப்பனே வானமண்டலத்தின் பொருளாதாரங்களின் சேவைகளை மேற்கொண்டதான நிலையிலே அந்தகாரங்களை அழித்ததான நிலையிலே உம்முடைய வார்த்தைகள் சொல்லும்படியாக உம்முடைய ஊழியக்காரனை அழைத்து ஆண்டவரை பிரித்தெடுத்து ஆண்டவரை உபயோகப்படுத்தி வருகிறது. தாய்மக்கு சோதரம் 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 அதன் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறதான தேவன் ஆண்டவரே ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொன்னது போல கடந்த மாதத்திலுமாக ஆண்டவரே கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பார் என்று சொன்னது போல ஆண்டவரே விசுவாசத்திலே உம்முடைய ஜனங்களையும் எங்களையும் நடத்தி ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதாக செய்ததான நற்கனிகளுக்காக சோதரம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சொன்னது போல புதிய சிருஷ்டியாய் மாத்திரமல்ல ஆண்டவரே கனி கொடுக்கும்படியாக பரிசுத்தாவியானவர் ஆமென். தகப்பனே உம்முடைய வலிமையான கிரியைகளை ஆண்டவரே நீ நடப்பித்த தெய்வக்காய் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அதனால் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் சோதரம் சோதரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரை கொடுத்த பதவிகள் நிமித்தமாக எத்தனையான ஆத்துமாக்கள் ஆண்டவரை விடுவிக்கப்பட்டார்கள்ப்பா. எத்தனையான ஜனங்கள் ஆண்டவரை உன்பக்கமாக சேர்ந்தார்கள். ஆண்டவரே அவிதமாக நீர் எழுத்துக்கொள்ளும் ஒரு கவலையாக ஆண்டவரை ஒரு கருவியாக என்னையும் எங்களையும் அழைத்து உபயோகப்படுத்தி இம்மட்டுமாக உம்முடைய ஊழியத்தை நீ நிறைவேற்றி வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்தை நீ கட்டி வருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விதமாக தகப்பனே நாங்கள் ஆண்டவரை செய்கிறதான ஊழியத்திலே உம்மில் நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லும்படியாக விலகலாகி அழகிலே ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ஊழியம் எங்கள் மூலமாய் சொல்லும்படியாக ஆண்டவரே நீ செய்துதான் எல்லா விதமான தேவனுக்காய் துதிக்கிறோம்
துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தேவைகள் நடுவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாது. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீரே. எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய ஜனங்களை சந்தித்து ஆசீர்வதிக்கிறே. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுத்து உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறதான தேவன் கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லுகிறதான நிலையிலே நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுகிறதான தேவன் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிறைத்திருப்பேன் என்று சொல்ல முடியாது. உம்முடைய சமூகத்திலே நிலைநிறுத்துகிறதான தேவன் நீ நடத்துவீராக. வைத்திருந்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் அனுபவம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய பாட்டு கிறிஸ்துவானவருக்கு 142வது பாடலை எல்லாருக்கும் தெரிந்த பாடல்தான். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாயின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாயின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு அந்த
இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவின் நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவின் நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் செய்த சிந்தி நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் செய்த சிந்தி நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். எம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மாறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம், மாறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும்,
கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசிங்கே நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசிங்கே நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்ததாமே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த மாதத்தில் செய்ததான நன்மைகளை நாம் நினைவு கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ராஜாதி ராஜாவுக்கு நாம் நன்றி விடுவதாக நினைவுறுகிறதான நினைவுறுத்தி நமக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஊறிக்கும் இந்த உலகத்தில் எத்தனையான நன்மைகளை கற்று நம்மள் மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ரதீனமே ரதீன ஷதரவரவரவர முலபஹாதி அஹபக்கபரதி ஷம்பராதமங்கரா. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொன்னது நெடுமூலமாகாதிருப்பது கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். நிலைநிற்பது கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்துக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டு வருவது கிருபை. ஹல்லேலூயா. அபாராபராதரா பராதனை சந்தரா பக்தநாமன பரபரா. ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் என்று சொன்னதான அநேக துன்பங்களிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். ஆமென். அது கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக ஆமென் ஆச்சரியமாக நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ காரியங்களிலே பசியும் தாகம் உள்ளதான நிலையில் இருக்கிறதை காட்டிலும் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாய் வாழுகிற வாழ்க்கை எத்தனை மேன்மையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவநீதி நிறைவேறுதே, தேவகரம் உயர்ந்திடுதே. தேவநீதி நிறைவேறுதே, தேவகரம் உயர்ந்திடுதே. ஆதி சத்தியம் கைக்கண்டு வரும் நிதியுள்ளவோ ஜாதியினுள்ளையோ. ஆதி சத்தியம் கைக்கண்டு வரும் நிதியுள்ளவோ
ஆடி நுழையும் வாசல்களை உயர்த்தி திறந்திடுவோம். வெற்றி முழங்கும் தேடி பறக்கும் வாசல்களை உயர்த்தி திறந்திடுவோம். வெற்றி முழங்கும் தேடி பறக்கும் தேவநிதி நிறைவேறுதே. தேவகரம் உயர்ந்திடுதே. தேவநிதி நிறைவேறுதே. தேவகரம் உயர்ந்திடுதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆமென். ஓங்கிய பேச்சினாலும் பலத்த கரத்தினாலும் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. நம்முடையவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. நம்முடையவைகளை நடத்தினார். ஹல்லேலூயா 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 ஆமென். அவரை விட்டு விலகி ஹல்லேலூயா செய்கிற துர்க்கிரிகளுக்கெல்லாம் நீங்களாகும்படியாக ஹல்லேலூயா நம்மை காத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் காவலாகி காவலாளர் விழித்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆமென் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தவர். ஹல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவிலே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழல் நம்மை காத்தது. ஹல்லேலூயா ஆமென். அதிலே நாம் தங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தரன்பே தூயன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிது எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிது எப்படி பாடுவேனோ. இந்த உலக தோற்றம் முன்னே அந்தமில்லான அன்பினிலே. இந்த உலக தோற்றம் முன்னே அந்தமில்லான அன்பினிலே. மாசற்றோராக நிறுத்த எம்மை மாதேவன் தெரிந்து கொண்டார். தம்முன் மாசற்றோராக நிறுத்த எம்மை மாதேவன் தெரிந்து கொண்டார். கர்த்தரன்பே தூயன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிது எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிது எப்படி பாடுவேனோ. குற்றமில்லாத அன்புடனே மற்றவரை நான் நேசிக்கவே. குற்றமில்லாத அன்புடனே மற்றவரை நான் நேசிக்கவே. கற்பனை பிரதானம் ஒன்றே கை கொண்டு வாழ்ந்திடுவே. கற்பனையில் பிரதானம் ஒன்றே கை கொண்டு வாழ்ந்திடுவே. கர்த்தரன்பே தூயன்பே பக்தர்கள் போற்றும் அன்பே. என் இயேசுவின் அன்பு மாபெரிது எப்படி பாடுவேனோ. என் இயேசுவின் அன்பு மாபெரிது எப்படி பாடுவேனோ. கர்த்தரேயோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அவருடைய அன்பு ஹல்லேலூயா எத்தனை அருமையான எத்தனை அழகானது. கபரதினை கம்பகபகபகபகபா. ஆமென். அந்த அன்பை அறியாத ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அந்த அன்பை அறிந்ததான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே
அநேக விதமான நெருக்கங்கள், நிந்தைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள், இன்னும் எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றின் நடுவில் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றுமுடிய ஜெயவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லும்படியாக ஆமென். எல்லா காரியங்களிலும் ஆமென் பிரியப்படத்தக்கதாக ஆமென் கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு உண்டாகிற எல்லா காரியங்களிலும் பிரியப்படத்தக்கதாக நம்மை அவரோடு கூட ஐக்கியப்படுத்தினார். அதற்காக சோதரமனோ அவரோடு கூட பாடுகளை செய்ய முடியாது. தேவன் நம்மை பலப்படுத்தினார். அதற்காக கர்த்தரை சோதரமனோ கர்த்தர் எத்தனையோ விதமான பாடுகளை, விலகினங்களை, ஆமென் சோதனைகளை, போராட்டங்களை, பிரச்சனைகளை, ஆமென் நெருக்கங்களை கொண்டு வந்தால் அவருடைய சேவையை செய்யும்படியார், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும்படியார், தேவனுடைய நாடுக்கு ஆயத்தப்படுத்தும்படியார் அழைக்கப்பட்டதான் அழைக்கவே உறுதிப்படுத்த தேவன் தம்முடைய கிருபையை தந்தார். இலக்குகளினால் முடி சொல்லினார், நம்முடைய நீதியினால் நிலை நிறுத்தினார். அவைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவராக இருந்து அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தாராக தேவ ஜனங்களாக ஆமென் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய மனுஷர்களாக வாழ வளர பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளதான தகப்பனே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உம்முடைய இரக்கங்கள் முடிந்தால் விதமாக ஆண்டவரே இந்த ஆண்டில் கூட நாங்கள் இந்த 8வது மாதத்திலே நாங்கள் கொண்டு கூடி ஆராய்கிறோம், துதிக்க சோதரிக்க உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய சமூகத்திலே இருந்திருக்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்கியத்துக்காக ஆண்டவரே கடந்த மாதத்திலும் கூட கீழே வேர் பெற்று மேலே கனிகள் பாலிச்சு ஆண்டவரே எங்களுடைய வேர்கள் ஆண்டவரே ஆழமாயிருந்தபடியாக அநேக நேரங்களிலே பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தினீர். எங்கள் மூலமாய் அநேகரை செழிப்பாக்கினீர், விடுதலையாக்கினீர். ஆண்டவரே தப்புவித்தீர், மீட்டுக் கொண்டீர். எத்தனையான காரியங்களை எங்களுக்கும் எங்களோடு கூட வந்ததான மக்களுக்கு இருக்கிறவர்களுக்கும் உதவி செய்யும். இன்னும் நாங்கள் உண்மையிலே தேடும்படியாக உங்களை பலப்படுத்துகிறதான தேவன் இந்த மாதத்திலும் எங்களுக்குரிய வாக்குத்தத்தத்தை எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறார்கள், நித்தமும் நடத்துகிறதாக பிரயோஜனமானவர்களை போதிக்கிறதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தின்படியாக கர்த்தர் நம்மை நடத்தினார். அதை எத்தனை பேர் உணர்ந்தீர்களோ தெரியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதை அதிகமாக நான் உணரும். ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் வழியாக யூதா மறுபடியும் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுப்பான் என்று சொன்னது போல தேவன் ஆச்சரியமாக கனி கொடுக்கத்தக்கதாக அநேக நன்மைகளை செய்தார். இசைக்கியாவுடைய வாழ்க்கையிலே எதிராளிகள் அவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை கழித்து சிரித்தாலும் பரியாசம் பண்ணினாலும் பரிசுத்தமுள்ளதான தேவன் சிறவேலின் பரிசுத்தர் ஆச்சரியமாயிருந்தார். இந்த மாதத்திலும் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சங்கீதம் 121:7. கர்த்தர் உம்மை எல்லா தீங்குக்கும்
கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தாவே, நீர் கொடுத்த வாக்கு சத்தத்தை உன்னுடைய ஜனங்களுக்குள்ளாக இறங்கி பலன் கொடுக்கும்படியாக பேசிய பரிசுத்தாவியானுடைய கிரியைக்காய் செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபமே. ஒரு மனிதனுடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழும் சுகமாயிருக்கும். எப்பொழுது மனுஷி பாவம் செய்தார்களோ அப்பொழுது அவருடைய ஆத்மா செல்லும். ஆத்மா என்றால் சிந்தனை, சித்தம், செயல். தேவனோடு கூட உலாவிக் கொண்டிருந்ததான ஆதாமிய தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படாதபடி, பயப்பட வேண்டாத முறையிலே பயந்து ஒழித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் பயப்பட வேண்டிய நிலையிலே அவர் பயந்திருப்பார்களானால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ருசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவர்கள் ருசியாக இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த காரியத்திலே அவர்கள் அறிவில்லாதபடி, உணர்வில்லாதபடி பிசாசானவன் அவர்களை வஞ்சித்திருந்தார். ஆகவே கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் பிரவேசித்து அவருடைய சிந்தனையிலே ஒரு பயம் உண்டாகி தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகினார். ஆனாலும் தேவன் அவர்களை நேசித்தார். அவர்களை நேசித்து அவர்களை அழைத்தார். விதமான நிலையிலே சிந்தனை மாறும்போது, சித்தம் மாறும்போது செயல்முறைகளும் மாறுகிறது. இப்படித்தான் ஆத்மாவிலே பாவம் உண்டாகும். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக ஒரே ஒரு வழியாக இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய ஆத்மா பிழைக்கும். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதான வார்த்தையினாலே உங்களுடைய ஆத்மா, சிந்தனை, சித்தம், செயல்கள் மாறும். அதற்கு அந்த வார்த்தையிலே வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை பரிசுத்தாவியினால் உண்டானதாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினால் உட்பவித்துக் கொள்கிறார். இந்த நிலையிலே இந்த உலகத்திலே நம்முடைய ஆத்மா வாழ்கிறதான வாழ்க்கைக்கு விரோதமான அநேக காரியங்கள் இருந்தார்கள். நம்முடைய ஆத்மாவை காக்கிறதான தேவன் ஜீவிக்கிறார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து உன் ஆத்மாவை காப்பார். உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுத்தமாக இருப்பார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ தீங்குகள் இருக்கிறது. மாம்ச பிரகாரமாக, உலக பிரகாரமாக நாம் பார்ப்போமே. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தீமைகளை அவள் சந்திக்கிறார். சில நேரங்களிலே அவர்கள் சந்தித்த கண்டதான தீமைகளை குறித்தே சிந்திக்கிறார்கள். ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையை நோக்கி பார்க்காமல் போய்விடுகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் போது எத்தனையோ விதமான காரியங்கள் இருந்தாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையே அவர் நோக்கி பார்த்தார். ஆகையினாலே எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி, அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தாவீதை குறித்து பார்க்கும்போது, இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக தீங்குகள் இருந்தது. அதை குறித்து 2 சாமுவேலின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம்.
அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான். அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரைமுட்டு பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொண்டு போட்டு 1 பங்கு உயிரோடு வைத்தான். இவ்விதமாக மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு பக்கம் கட்டுகிறவர்களானார்கள். ரேகோபின் குமாரனாகிய ஆகாப் என்னும் சோபாவின் ராஜா ஐபிரத் நதி என்பதில் இருக்கிற சீரியத்திலிருந்து தன் வசமாக கொள்ளப்போவது தாவீது அவனை முறியடித்து அவனுக்கு இருந்த இராணுவத்தில் 1200 குதிரை வீரர்கள் 10,000 காலாட்களை பிடித்து ரதங்களில் ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் துண்டாடி போட்டான். சோபாவின் ராஜாவாகி ஆகாப் சேவித்து உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியர்கள் 27,000 பேரை வெட்டி போட்டு தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தானியங்களை வைத்தான். சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு பக்கம் கட்டினார்கள். தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆகாப் சேவகருடைய பொற்பரிசைகளை தாவீது எடுத்து அவைகள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். ஆதாரேசரின் பட்டணங்களாகிய பேத்காவிலும் பெரோத்தாயிலும் இருந்து தாவீது ராஜா மகா திரளான வெண்கலத்தையும் எடுத்துக் கொண்டு வந்தார். இந்த அதிகாரத்திலே நாம் வாசித்த பகுதியில் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தர் வாசியுங்கள், தாவீதை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். வாசியுங்கள், தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்திலெல்லாம் அவனுக்கு போராட்டம். இதில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் 7 விதமான ஜாதிகள், 7 விதமான மக்கள், பெலிஸ்தர், மோவாபியர், சீரியர், இன்னும் பல ஜனங்கள். இவர்களோடு கூட அவர் யுத்தம் பண்ண வேண்டியது. தீமைகள், இந்த உலகத்திலே போராட்டங்கள், அநேக நேரங்களிலே அநேகர் போராட்டத்தையே அவர்கள் சந்திப்பார்கள். எப்பொழுது பார்த்தாலும் போராட்டத்தை நீக்கும் ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டதோடு இருப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நம்முடைய போராட்டங்களிலே ஜெயம் தந்ததான தேவனை ஸ்தோத்திரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விதமாக நாம் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். இந்த கிருபையிலேயே நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக நேரங்களிலே துதிக்கும்படியான தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். அவ்விதமாய் துதித்ததான ஒவ்வொரு நேரத்திலும் அவள் துதிக்க முடியாத சூழ்நிலைதான், நெருக்கங்கள் தான், பிரச்சனைகள் தான், போராட்டங்கள் தான், பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாத பலவிதமான யுத்தங்கள் தான். ஆனாலும் என் கரங்களை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் படிப்பிக்கிற கர்த்தர் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபையை கண்டு கர்த்தரை மேன்மை பாராட்டினார். ஆகையினாலே சங்கீதக்காரன் சொன்னார், ஜீவனை பார்க்கும் உடைய கிருபை நல்லது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில். நம்முடைய சிந்தனைகளை விதமாக நாம் திருப்பிக் கொள்ளும்படியாக இந்த தேவனுடைய வசனத்துக்கு நாம் இசைந்து ஜீவிக்கும் போது எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறதான கர்த்தர் எல்லா போராட்டங்களிலும், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும், எல்லா காரியங்களிலும் தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி நம்முடைய சமூகத்தை நமக்கு கொடுத்து ஆச்சரியமாக அதிசயமாக விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் பாருங்கள். தீங்கு நிறைந்த உலகத்தில் தீங்கை மேற்கொள்ளும்படியாக மாத்திரமல்ல, தீங்குகளுக்கு விலக்கி காப்பார். ஞானவான்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். அவ்விதமாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். அந்த ஞானத்திலே நாம் பலனுள்ளவர்களாய் மாறுவோம். ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன் என்று சொல்லிப்பார். உலக ஞானிகள் உண்டு. தேவ ஞானம் முற்றிலும் வித்தியாசமானவர். இந்த உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டு
அவளை ஞானம் உள்ளவளாக மாற்றுகிறது தேவனுடைய சித்தம். சிறிய ஜந்துவாயிருந்தும் ஞானம் உள்ளவைகளாக காணப்படுகிறதான காரியங்களை இந்த உலகத்திலே வைத்து வைத்திருக்கிறார். டாக்டர் என்னும் சிறு பூச்சியை சிறு கூட்டமே என்று சொல்லி அவர்களை கொண்டு தேவன் ஆச்சரியமாக நடத்தினதான சரித்திரம் இன்றளவு வருகிறது. விதமாக இஸ்ரவேல் என்கிறதான தேசம் இதுவரைக்கும் இருக்கிறது சொன்னால் அது தேவனுடைய பிரியத்தில். இதே போல சில காரியங்களிலே நாம் பார்க்கும்போது எத்தனையோ விதமான நிலைகளிலே கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த விதமான சிந்தனைகள் இருக்கிறீர்களோ, எந்த விதமான பாரத்தினாலே நீங்கள் உங்களுடைய சித்தம் தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி இருக்கிறதோ, அவைகளிலிருந்தெல்லாம் உங்களை விடுதலையாகி உங்கள் செயல்களை மாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சபைக்குள்ளாக வருகிறார். தேவனுடைய சபையிலே தேவனுடைய வீட்டாராயிருந்து தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று சொல்லி அதிலே அவர்கள் மகிழ்கிறார். இப்படிப்பட்டதான நிலையிலே உலகமுகமாக தேவனுடைய வழிகளிலே நடக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், பலனாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஆபத்து காலங்களிலே அனுகூலமான துணையாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலே அவ்விதமாக இருக்க உங்கள் வழிகளை நீங்கள் சற்று நீங்கள் சீர்படுத்தி பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்குள்ளாக நீங்கள் வரும்படியாக தேவ சித்தம் செய்யுங்கள். தேவனுடைய சித்தம் செய்கிறதான நிலையிலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாக மாறுவோம். நாம் அல்ல, அவரே நம்மை நடத்துவார். நம்முடைய செய்கைகள் அல்ல, அவரே நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பி அவர் தம்முடைய ஆவியினால் அவருக்கு பிரியமானவர்களை செய்யும்படியாக நம்மை போதித்து நடத்துவார். விதமாக நாம் நீதிமான்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த மாதத்திலே நாம் காணப்படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவமாயிருக்கிறது. விதமான நிலையிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான போராட்டங்கள், யுத்தங்கள், சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக போராடுகிறார், சில காரியங்களை காத்துக்கொள்ளும்படியாக போராடுகிறார். நீங்கள் வீடுகளிலே இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது தாவீதுக்கு இருந்ததான எத்தனையோ பொல்லாங்குகள் உங்களுக்கு அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் காக்கிறவராயிருக்கிறபடியினாலே அவர் கர்த்தரை துதிக்கிறதான இருதயம் உள்ளவராக கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லும்படியாக, கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் என்று சொல்லும்படியாக அவருடைய வாழ்க்கை இருக்கு. விதமான நிலையிலே நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்தாராக இல்லாதபடி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்று தேவனுடைய வீட்டிலே நாம் வளருகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய வீட்டிலே வளருகிறதான தேவ சமூகத்திலே தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தது. இம்மற்றும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ காரியங்களிலே இறக்குகளினாலும் சொல்லி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லும்படியாக அநேக நேரங்களிலே நாம் உணர்வடைகிறதான நிலையிலே நாம் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கூட சொல்லுவோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை எதிர்கொள்ளுதுன்னு சொல்லி அநேகரை தேவனுடைய கிருபைக்கு நேராக நடத்துகிறோம். அவ்விதமான நிலையிலே கர்த்தரை நம்புகிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமாக அவர்களை தேவன் தம்முடைய கிருபையினால் சூழ்ந்து கொள்கிறார். இந்த கிருபையினால் சூழ்ந்து கொள்கிறதான நிலையிலே அவர்கள் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது.
ஆகவே இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் என்று சொல்லி, பெருமழை வந்து பெருவெள்ளம் மோதி பெருங்காற்றடித்த போது கூட அந்த கண்மலையிலே கட்டப்பட்ட வீடு நிலைத்தது. உங்கள் வாழ்க்கை நிலைவரமுள்ளதாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆச்சரியமாக அதிசயமாக உங்களை வாழ வைப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவாக இருக்கிறது, அவருடைய வசனமாக இருக்கிறது. இந்த வார்த்தையிலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது எல்லா விதமான தீங்கிற்கு விலக்கி காக்கிறதான அவருடைய வல்லமையை காண்கிறீர்கள். விதமான நிலையிலே உங்கள் ஆத்மா பலனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆத்மா பலனுள்ளவதாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த உலகத்திலே கர்த்தரை துதிக்கிறவர்களாக, சமுத்திரிக்கிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய கிருபையை உணர்கிறதான ஞானம் உள்ளவர்களாக உலகத்தில் எத்தனையோ மாறுகிறது, எத்தனையோ காரியங்கள் என்ன நிலமோ நடக்கிறது. ஆனாலும் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களாக இருக்கிறார். விதமான நிலையிலே இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் செய்கிறதான நன்மைகளை நீங்கள் ஒருவேளை அறியாதிருந்தாலும் உணராதிருந்தாலும் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து உணர்ந்து தேவன் கொடுக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பிடித்துக் கொண்டு இந்த வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நித்தமும் நீங்கள் நடக்கும்போது எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறதான அவருடைய செய்திகளை நீங்கள் காண முடியும். மாத்திரமில்லாதபடி இந்த ஆத்மா காக்கப்பட்டதான நிலையிலே இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று அவருடைய பரிசுத்த நாமத்தை அறிந்தவளாக, உணர்ந்தவளாக நீங்கள் அவரை மகிமைப்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி அவர் செய்கிறதான உபகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையிலே நீங்கள் ஐக்கியப்பட்டதான நிலையிலே அநேகரை தேவனை ஆராதிக்கும்படியாக நீங்கள் நடத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறீர்கள். அப்படிப்பட்டதான நிலையிலே இதுவரைக்கும் செய்தது உண்டு, இன்னும் அவர் செய்ய இந்த மாதத்திலே தேவன் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கினார். அதற்கு ஒரு முன்னுதாரணமாக தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாவீதை எல்லா தீங்குகளுக்கும் எல்லா பொல்லாங்களுக்கும் விலக்கினார். போராட்டம்தான், பிரச்சனை தான், நெருக்கம்தான், எல்லா காரியங்களுக்குமாக கர்த்தர் காக்கிறவராக நம்மை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மேல் நம்முடைய கண்ணை வைத்து அவருடைய கண்கள் எப்போதும் நம்மேல் பதிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நோக்கி பார்க்கிறதான ஒரு கண்ணாக அவருடைய கண்கள். ஆகையினாலே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தண்டிக்கவில்லை, அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டவில்லை. நம்முடைய பாவங்களிலிருந்து ஒரு பரிகாரத்தை உண்டாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் வேதனைகளை சகித்தார், பாடுகளை சகித்தார். இந்த உலகத்திலே அநேக நேரங்களிலே துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவித்தவராகவும் இருந்தார். அவர் தேவனோடு கூடிய ஐக்கியத்திலே நம்மை மீட்கும்படியாக, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, நம்மை தேவனுடைய நீதிக்குள்ளாக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே விதமாகவே இந்த நாளிலும் கூட நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்தி நம்மில் அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த அன்பை நாம் அறிந்து மற்றவர்களுக்கும் கூட இந்த அன்பை நாம் காண்பிக்கிறதான நிலையிலே எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிற கர்த்தரை நிச்சயமானபடி நாம் அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நம்முடைய ஆத்மா காக்க மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆத்மாவை நேசப்படுத்துகிறவர்கள் சிந்தனை, சித்தம், செயலிலே அவர்கள் வழிதட்டி போகிறார். ஆனால் எந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டதாக, மீட்கப்பட்டதாக இருக்கிறது,
அதனுடைய நிலையிலே அதனுடைய சிந்தனை, சித்தம், செயல் எல்லாம் தேவனுக்கு அடுத்ததாய். அவர்கள் அதிகமாக வேதாகமத்தை வாசிக்கிறார்கள், வேத வசனத்தை கேட்கிறார்கள், வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆகையினாலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்பதை அனுபவித்து தாங்களும் குறைவற்றவர்களாக வாழ்கிறார்கள். அதோடு கூட தங்களுடைய வாழ்க்கையிலே உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நேரங்களிலும் அவர்கள் பலனடைகிறார்கள். உயிர்ப்பிக்கப்படுகிறதான நிலையிலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கும். இந்த நிலையிலே சபைகளுக்குள்ளாக கடந்து வருகிறார்கள். அவர்கள் சபைகளுக்குள்ளாக சென்று அன்புக்கும் நற்கிரிக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து புத்தியாய் நடந்து கொண்டு அவள் புத்தியை சொல்கிறார். காரணம், காக்கிற கர்த்தர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர். அவர் இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆத்மாவை மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அவ்விதமாக இவ்வளவே புரிகிறையாத தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை கேட்கும்படியான வாய்ப்பை பெற்றிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய விசுவாசியுங்கள், உங்களுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். விசுவாசம் உள்ளவர்களாக இந்த வார்த்தையை வைத்து ஜெயியுங்கள். கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறதை அனுபவிப்பீர்கள். ஆத்மாவை காக்கிறதே, ஆத்மா கர்த்தரை துதிக்கிறவன்றாக, கம்பீரித்து மகிழ்கிறவன்றாக விதமாய் கர்த்தர் மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து தர சித்தமுள்ளவராக வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்துவத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தீங்குகள் நிறைந்த உலகத்திலே இம்மட்டுமாய் காத்தார். ஒருவேளை நாம் உணர்வடையாமல் இருக்கலாம். இந்த நாளிலே, இந்த மாதத்திலே ஒரு முறையாக உணர்வடைந்து உடைய சிந்தனை, சித்தம், செயல்கள் தேவனுக்கு நேராக செல்ல முடியாது. அவருடைய வழிகளை காணுகிறதான நிலையிலே மாற முடியும். இன்னொரு முறையாக நம்முடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை எல்லா தீங்குகளும், கர்த்தர் உங்கள் ஆத்மாவை கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படியாக செயல்படத்தக்கதாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய சிந்தனையிலே, உங்களுடைய சித்தத்திலே, உங்கள் செயல்பாடுகளிலே கர்த்தர் வெளிப்படுவார். அன்பின் பிதாவே, என நன்றியோடு அகிலத்தை ஆண்டவரை உண்டாக்கினதான் அகிலம் முழுவதுமாக இருக்கக்கூடியதான் ஆத்மாக்களுக்காக உண்மையே நீர் ஒப்புக்கொள்ளும். ஆத்மா மீட்பை உண்டாக்கினதான் ஆண்டவரை ஒவ்வொருடைய ஆத்மாவையும் இம்மட்டும் காத்து மாற்றுங்கள். இந்த மாதத்திலும் நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி எந்தெந்த ஆத்மா துரிந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், போராட்டத்துக்குள்ளாக அதற்காக நீ கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக விதமான நிலையிலே தேவனே இன்னும் சோர்ந்து போகாதபடி ஆத்மாவை காக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி உண்மையிலே மகிழ்ந்திருக்கிறோம். உயிர்ப்பிக்கப்பட்டதா நிலையிலே அநேகருக்குள்ளாக ஒரு உயிர் மீட்சி உண்டாக்கவும் தக்கதாக உங்களுடைய வருகையின் நாளிலே உண்மை சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறதாக நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல தங்களை பரிசுத்தப்படுத்திக் நீர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தாங்களும் நீதியின் பாதைகளை நடக்கத்தக்கதாக நீர் கொடுத்த நல்ல வாக்கு தந்ததுக்காக உங்களுடைய வசனம் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாயிருந்து ஒவ்வொருவரையும் நடத்துவதாக மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்தது பூமியை நினைத்து முளைகளமும் படிச்சு விதைக்கிறவனுக்கு உதவி ருசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுத்தது அப்படியே வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும் அது என்னிடத்தில் பெருமையாக இருப்பார். நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும்படி அவ்விதமாக இந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட இன்னும் ஆண்டவரை யூடியூப் மூலமாக ஆண்டவரே முகநூல் மூலமாக பார்க்க போகிற ஒவ்வொருவரோடு ஆண்டவரே இந்த வார்த்தை வெறுமையாக திரும்பவில்லை என்று சொல்லுகிறார். ஆத்மாக்களை காத்துக் கொள்வீராக
விதமான நிலையில் எல்லா தீங்கு விலக்கி காக்கிற உம்முடைய பாதுகாவலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா, பழிகூறுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்களா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரோடு சோதரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என்னோடமே கிருஷ்ணாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல வாரங்களையும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யை அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பகல் ஆராதனை 10 மணி முதல் 1 மணி வரைக்குமாக மாம்பலத்திலே மண்டபத்திலே வைத்து நடைபெறும். ஆங்காங்கே வந்து கலந்து கொள்கிறீர்கள். ஜபத்தோடு கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்.